கோவை அவிநாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஹிப்ஹாப் தமிழா என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர் ஆதி செய்தியாளர்களை சந்தித்தார். தான் நடத்தவிருக்கும் இசை நிகழ்ச்சி கான்சர்ட் குறித்து பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்போது 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இண்டிபெண்டன்ட் மியூசிக் எனும் சுதந்திரமான இசையமைப்பு ஆல்பங்களை நிறுத்திக் கொண்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதிலளித்து பேசிய ஆதி, அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே அந்த வகை பாடல்கள் வெளியிடுவதை நிறுத்திவிட்டதாகவும், வருங்கால இளைஞர்களுக்கு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை அடைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்பதற்காக நிறுத்திவிட்டதாக அவர் கூறினார். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கையில், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரது கையிலும் இருப்பது என கூறிய அவர், கலை மூலமாக அதற்கான விழிப்புணர்வை தொடர்ந்து செய்வோம் எனவும் அவர் கூறினார். சமீபத்தில் தன்னை இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா என நினைத்துக் கொண்டு ஒருவர் வாழ்த்தெல்லாம் கூறியது பெருமையாக இருந்தது எனவும், பின்னர் அந்த ரசிகரிடம் தான் ரோஹித் சர்மா இல்லை என கூறிவிட்டு வந்ததாகவும் கூறினார். இது தொடர்பாக தனது நண்பர்களும் தன்னை கிண்டல் செய்ததாக ஆதி கூறினார். என்ன பாட்டு மண்மாசம் கூட சேர்ந்து மரியாதையும் பேசுங்க, எங்கூரு வாண்டு கூட வாங்க போங்கன்னு பேசுங்க. மச்சாயின் சக்கரையா சிறுவாணி கண்ணிடா, சும்மா இந்த அக்கறையா எங்காலில் ஒரு ட்ரெய்லர், இந்த வேர்ல்ட் டூர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரெய்லர் விட்டோம். அதாவது அந்த ட்ரெய்லர்ல இதுக்கான pretty much எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதாவது டிராகன்கள் பொதுவாக டிராகன்கள் திரும்புவதில்லை, ஒருவேளை திரும்பினால் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். ஆர்டிஸ்டா இந்த கோவை தெருக்களிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியா ஓகே. ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. அண்ட் நேற்று அதுக்கு தான் வந்திருந்தோம், இந்த பத்திரிகை சந்திப்பு இன்னைக்கு. நேற்று வந்து என்னன்னா மொத்தமா லொகேஷன் ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. அண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட். நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா, செகண்ட் வரப்போ அது லாஜிஸ்டிக்ஸ் செலவு அதெல்லாம் இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிஞ்ச அளவு தரமான விலையில், சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி டீஹைட்ரேட்டட். வரவங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல இருக்கணுங்கிறது என்னோட இது. அந்த ரிக்வஸ்ட்டும் ஏன்னா அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கான்செர்ட் பண்றப்ப இந்த மாதிரி ரிக்வஸ்ட் இவங்க ஏற்றுக்கிட்டு இந்த கான்செர்ட்டை ஏற்ற மாதிரி அவங்க அதை செட் பண்றது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்.